சத்தியமா என்னாலோ நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கள்ளை மகளே வெள்ளை களையுடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பால் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசனோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்ததாயே கடல் என்ற பூவி மீதில் என்ற கடல் என்ற வாழை நம்பி கடல் என்ற வாழை நம்பி காச்சொன்றும் பூவாசை மாறிடும் காச்சொன்றும் பூவாசை மாறி கட்டுண்டு நித்தோடி ஓயாது இரவும் பகலோ உண்டுண்டு உறங்குவதே கண்டது உண்டுண்டு உறங்குவதே கண்டது
ஆயிரம் ரிஷிமார்களும் சாமி அகஸ்தியர் புலஸ்தியர் அகஸ்தியரால் அழகு கலை கோட்டும் அப்பேர்பட்ட ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியானவள் முக்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டும் மாமுனிகள் எல்லோரும் கைலாசத்தில் கொலுவிருக்க சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் என்ன செய்கிறார் என்னதான் இந்த கைலாசத்துல தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினாலே சரி நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லையே ஆமா அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லித்தான் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தார் அதனாலதான் நம்மளை போல மானிடர் மனுக்களை படைத்திருக்கிறார் மானிட மனுக்கள்னு சொன்னா அடேங்கப்பா ஆமா சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார் பகவானுடைய வடிவத்தில சரி எங்களை போல் ஆண்களையும் பார்வதியின் வடிவத்தில சரி எங்கள் ஆட்சி போல் பெண்களையும் படைக்கின்றார் சரி படைத்தால் மட்டும் போதும் ஐயா என்ன செய்யணும் தாய் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் பகவானிடத்துல எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா எடுத்து கொடுக்கின்றா அவனாலே நல்ல திணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் உரிய நல்ல திணை எடுத்து உடையவனால் கையில் கொடுத்தாள் சாமி மரக்கானல்ல திணையாடு மரக்கானல்ல திணையாடு பார்வதி மன்னனோட கை கொடுத்தாள் மரக்கானல்ல திணையாடு மரக்கானல்ல திணையாடு கை கொடுத்தாள் தேவியானவள் ஆமா மனிதர்களை படைச்சா போதாதையா ஆமா நம்மள போல மனிதர்களை ஆமா படைச்சா மட்டும் போதாதுப்பா தினந்தோறும் ஆமா சரி பட்டினி இல்லாமல படி இழக்கணும் ஆமா பட்டினி இல்லாமல் படி இழக்க வேண்டும் அதுதான் பகவானுடைய வேலை ஆமோ அம்மையா பார்வதி அம்மா பகவான் இடத்துல படி எடுத்து கொடுக்கறாப்பா ஓ பார்வதி தேவி தான் எடுத்து கொடுக்கறா ஆமா ஆண்டவனே பகவானே என்று சொல்லி பூலோக மக்களுக்கு படி இழந்து வாங்கல் என்று சொல்லி எடுத்து கொடுக்கிறார் நல்லதினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாய் நாதனோட கையில் கொடுக்கின்றார் நல்லதினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து ஆமோ சுவாமி அம்மா பகவானே சொல்லுமா படியிலக்க சென்று வாருங்கள் ஆகட்டும் பார்வதி என்று சொல்லி பார்வதி அம்மா தான் பகவானை வழி அனுப்பி வைக்கிறார் ஓஹோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு சரி என்று சொல்லி கொடுத்தபடியே வாங்கி கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த 14 உலகத்தில் சரி சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மதயானை வரையில் அடேங்கப்பா ஓரறிவு ஜீவன் முதல் ஆமா நம்மளை போல் 6 அறிவு ஜீவன் வரை சரி அதாவது ஒரு உயிர் தப்பிடாம எல்லா உயிருக்கும் படி இழக்காரு அந்த உலகத்துல என்னதெல்லாம் உசுருக்கு உசுரா இருக்கும் சரி அவ்வளவு உசுர்களுக்கும் படி இழக்கிறார் உனக்கு இன்னைக்கு என்ன படி இழந்தாரு எனக்குலாம் இன்னைக்கு எங்க அம்மா முப்படாதி வாசல்ல துப்பமாடனா சொல்லு மாடனா நான் துப்பமாடனா பட்டினியே கிடையாது தாய் பட்டினி கிடையாது ஒரு குத்து சாப்பாடு நேத்து இன்னைக்கு ஒரு பிடி இட்லி அப்ப வெறும் 13 இட்லி நம்ம டீ கடைக்காரனாச்சு கடையில 3 உளுந்தோட 2 உளுந்து பருப்போட தான் சரிப்பா அவ்வளவு எதவா இருக்குதா சாம்பார் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க தவசி புள்ள நான் கை பக்கம் அப்படியா வாய் கொண்டாங்க வயிறு தந்தாங்க அப்ப இந்த இட்லியே போதும் தான் அது அன்னதானம் வேணுமா அப்படி ஆமா பிறகு இது காலை 11 மணிக்கு செமிச்சு போச்சேன் அடுத்த வண்டி இழுக்கணுமே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் இப்போ தண்ணி குடிச்சு ஆமா அடுத்து பாதி இறக்கணுமே சரி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழக்க போன போது அவன் எப்ப படி இழக்க போனாரு எப்ப தாயே அதிகாலை பொழுதே படி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு சரி ஆனா அந்தி மாலையாச்சு இன்னும் காணலையே இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் ஆண்டவனை எப்படி எதிர்பார்க்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா எதிர்பார்க்கின்றார் பகவான் எப்போ வருவார் என்று வருவாரேன் அம்மை பார்வதியால் பகவான் எப்போ வருவார்
நரசொம்பு தண்ணீர் கொண்டே அவ பாரிசாத மலர் பாரிசாத மலர் பகவானையும் எதிர்பார்த்தா பாரிஜாத மலரே அவ பாரிஜாத மலரே அவ பகவானை அதாவது வீட்டுக்காரு வேலைக்கு வெளியே போனா சரி வீட்ல இருந்து யார் எதிர்பார்க்கணும்? வீட்டுல யாரம்மா எதிர்பார்க்கணும்? மனைவி எதிர்பார்க்கணும்பா. ஏத்தா என்ன வீட்டுக்காரு வேலைக்கு போனான்னு சொன்னா மனைவி எதிர்பார்க்கணும். மனைவி தான் எதிர்பார்க்கணும். அந்த காலத்தை தீய வச்சு கொளுத்தணும். யா புருஷன் வேலைக்கு போனா பொண்டாட்டி எதிர்பார்ப்பலா? ஓ பொண்டாட்டி அதெல்லாம் பைத்தியக்கார காலம். போதும் நைட்டுக்கு தான் நம்ம புருஷன் வேலைக்கு போய் பொண்டாட்டி எதிர்பார்த்து என்னைக்கு கஞ்சி குடிக்க? அது அந்த காலம். கீழ வீட்டுல இருக்கிறாளே ரஞ்சிதம் அவ எதிர்பார்க்கலாம். அவ எதிர்பார்க்க மேல் வீட்டு அத்தா எப்பண்டா வருவாருன்னு எப்பண்டா வருவாரு. அங்க பாருங்களேன் நம்ம வீட்டுல பில்லுக்கு வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள். எங்க வீட்டுல யாரும் நீ தேடுறதுக்கு ஆளு கிடையாது. உங்க வீட்டுல ஆனா கிளக்கொடி இருக்கால வாத்தியார் மோவா. சரி மேல் வீட்டு அத்தா பில்லுக்கு போனாரா மேல் வீட்டுக்காரரு ஆமா எப்போ ஒரு வாரம் சொல்லி எதிர்பார்த்துட்டே இருப்பா. எதிர்பார்த்து கொண்டு இருக்கா. மூத்தவ எதிர்பார்க்க மாட்டா. சரி ஏன்னா அவ கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா. இளையவதான் எதிர்பார்ப்பா. வீடியோ பாத்துக்கிட்டு அப்பா வருவாரு பாரு. அத்தா ரூபாயோடயா நான் எச்சு கேட்ட காக்கா பத்தம் பண்ணேன். ரூபா கொண்டாங்க சரியா போச்சு. எதிர்பார்க்க மாட்டானே. சரி அப்ப பார்த்தால் அம்மை பார்வதியானவள் அவன் எப்ப வருவார் என்று சொல்லி ஆமா அந்த கைலாசம் இருக்குல்ல அந்த தலைவாசல் ஆமோ அம்மையா தலைவாசல்ல நின்னு ஆமா அந்த வடக்கு கோட்டை வாசல்ல தலைவாசல்ல நின்னு கையில நரசம்பு தண்ணீர் வச்சிருக்கிறா. சரி இந்த கையில பாரிஜாத மலர் எடுத்து பாரிஜாத மலர் எடுத்து பகவான் எப்ப வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரம் பார்க்க பகவானும் படியிழந்த களைப்போடு சரி கைலாசத்துக்கு வராரு. ஆமோ அம்மையா அப்ப பார்த்தால் அம்மை பார்வதியானவள் அப்படி வந்த பகவானுக்கு வாசல் நின்னு பாத பணிவிடை செய்யறா. ஆமா பாத பணிவிடையானதை செய்கிறாதாய். பாத பணிவிடைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? பாத பணிவிடைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்னப்பா? அந்த காலத்துல சரி வெளிய புருஷன் வேலைக்கு போனார்னு சொன்னா வேலைக்கு போனா வீடு திரும்பும் போது வருவாரு அந்த வீட்டுக்கு. சாயங்கால வேலையில சரி அந்த தலைவாசல் தன்னதில ஆமா அவர் பகவான வெளியவே வாசல்ல நிக்க விட்டு நிப்பாட்டி கையில வச்சிருக்கல அல்லவா நலசொம்பு தண்ணீர். அந்த நலசொம்பு தண்ணீரால அவர் பாதங்களை கழுகி இன்னொரு கையில வச்சிருக்காரு பாரிஜாத மலர். அந்த மலர்களை அவர் பாதத்துல வைத்து சரி பின்னால எடுத்து தலையில வைப்பது வழக்கம். அந்த காலம் அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா அந்த காலம். ஆமா இப்போ யார் இருக்கா? ஏத்தா இப்பவும் பக்திக்கு என்ன குறைச்சலுங்க? என்ன எங்க உடுக்குக்காரு மாமா இருக்காரு. ஆமா அவர் வில்லுப்பாட்டுக்கு வரும்போது சரி அடேங்கப்பா வீட்டமா உசுருக்கு உசுரா இருப்பாத்தா. உங்க அத்தையா? எங்க அத்தைதாய். சரி என்னன்னு கேட்கல. என்ன தினந்தோறும் காலையில 5:45 அலற வச்சு எந்திப்பா பாதகத்தி எந்திச்சிருவா. எந்திரிச்சு முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்க மாட்டான். நேரே கட்டிலு கால பிடிப்பா. கட்டிலு கால பிடிச்சு தடவி கண்ணு தெரியாதா? எத்த கதை தடவி போய் நேர இவர் பாதத்தை போய் பிடிச்சிருவா. இவர் பாதத்தை போய் தொட்டு கும்பிட்டு கழுத்துல போட்டிருக்காளே மாங்கல்யம் இப்படி பண்ணிட்டு தான் வீட்டை விட்டே வெளியே வருவா. ஓ அப்படிதான் பார்த்துட்டு கண்ணை முழிப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் கண்ணே முழிச்சு பாப்பா. அவர் வீட்ல இருக்கும்போது. ஆமா வீட்ல இருக்கும்போது அவ்வளவு பக்தியா இருப்பா. சரி இப்ப இங்க வந்துட்டாரு பக்கத்துட்டுக்கார காலையா தொடுவாரு நினைச்சேன். நீ ஒரு பெண்ணா பிறந்தா அப்படி கேட்டே ஆகணும் பாத்துக்கோ. அது உண்மைதானே. அவ என்ன செய்வா தெரியுமா? என்ன ஹால் இருக்குல ஹால் வீட்டுக்கு நடுப்புறத்துல ஒரு ஹாலுல என் மாமா போட்டா இவ்வளவு பெரிய போட்டா ஒண்ணு எடுத்து இவரு போட்டோ வச்சு என் மாமா போட்டாவுக்கு நெத்தியில ஒரு சந்தனம் வச்சு அதுக்கேத்த ஒரு குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டாளா? அவங்க கேளுத்தா மல்லிகைப்பூல ஒரு மல்லிகைப்பூ ஆரத்தால ஒரு மாலையை செஞ்சு போட்டு போட்டாச்சு. ஆமா அந்த போட்டா அந்த ஹாலுல மாட்டி கீழே நல்ல படப்பு போட்டு 2 சைக்கிள் பத்தி எடுத்து கொடுவான். ஏன்னா சிக்கனக்காரி எங்க போனாலும் நல்லா இருக்கையா. இந்த பக்தி எங்கேயா இருக்கும்? நீ போன இடமெல்லாம் புகழ் பெற்று வாழனையா. வீட்டுல இல்லன்னு சொல்லி போட்டால வச்சு கும்பிட்டுருக்கா அவர் பொண்டாட்டி. அவ பக்தியா இருக்காத்தா. எப்படி ஊரா பேசுதோம். அம்மா ஐயா அது இல்லையா உங்க வீட்டம்மா பக்தியா ஊரு ஃபுல்லா பேசுதோம். இவ்வளவு பக்தியா அந்த உலகத்துல யாரும் இருக்காங்களா? அவ்வளவு பக்தியா இருக்கா ஐயா? நீங்களும் அப்படி இருங்கம்மா. இல்லப்பா அந்த மலம் தினந்தோறும் அப்படித்தான். அவ்வளவு பக்தியா இருப்பாங்களா? அவ்வளவு பக்தி தான். ஆமா சரி அப்ப படி இழந்து வந்த பகவானுக்கு பாத பணிவிடைகள் செய்து முடித்து விட்டு கைலாசம் உள்ளே அழைத்து சென்ற பார்வதி பகவானும் பார்வதியும் அமர்ந்து சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க. பாரவங்களா என்ன யோசிக்காங்க தெரியுமா? என்ன நாளை ஆட்சி மாதிரிதான் இருக்கா. சரி நம்ம அப்ப பறவை வரும் பூசைக்கு வரும் எல்லா வீட்டுல அப்படித்தான் இருக்காங்க. பூசைக்கு வரும் பாதி எந்திரிச்சு ஒரு நைட்டியோட அதுலயும் ஒரு அக்காவெல்லாம் கேட்டியோ என்ன நேத்து சாவம் போல 4 மணிக்கு சரி பாட்டை FM ரேடியோல போட்டு தச்சுக்கிட்டு இருக்கா. ஏக்கா என்ன இவ்வளவு நேரம்
காலையில கோயில் கொடைக்கு அவ்வளவு பேர் வந்து நிப்பாளுமா வீட்டு முன்னால என்ன செய்ய உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்ணுல விளக்கணை ஊத்தி தச்சுக்கிட்டு இருக்காங்க. தொழிலாகி போச்சு, என்ன செய்ய செய்யணும் இல்ல. நம்ம கிட்ட பிடிச்ச நேரத்துல வந்து நின்னுட்டு சொல்லிட்டு இருப்பான், என் பிளவுஸா தச்சியா என் பிளவுஸா தச்சியான்னு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம இந்த வேலை பார்க்கப்பாங்க முடியாது. ஆமா, அப்ப பாமுறுத்து தச்சிட்டு இப்ப தூக்கம் நடக்கு வீட்டுல தூக்கம். ஆமா என்று சொல்லி அப்ப பார்வதி அம்மா பகவானிடத்துல என்ன கேட்கிறா தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? தானே பகவானே பகவானே தாதி சக்தி வாதை வாதை கேளோ வாதை கேளோ அடே தானே பகவானே 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 ஆதி சக்தி வாதை கேளோ வாதை கேளோ வாதை கேளோ ஆண்டவ பகவானே. என்ன பார்வதி தினந்தோறும் பூலோகத்துக்கு படியளக்க போறீங்க தானே? ஆமா பார்வதி. நீங்க படியளந்த தத்துவத்தை என்னிடத்தில் சொல்லுங்களேன். ஆமா, படியளந்த தத்துவத்தை கேட்கிறாள் பார்வதா தேவி. ஏன் அப்படி கேக்குறாங்க தெரியுமா? என்ன காரணம் தான்? ஏன்னா ஒரு உலகத்தினை எடுத்து இந்த உலகம் எல்லாம் படியளக்கார, அது எப்படி சாத்தியமாகும்? ஆமா, 4 திணை எடுத்தோம்னு சொன்னா சரி 4 பேர் கூட நல்லா சாப்பிட முடியாது. ஒரு 4 திணை எடுத்து ஒரு 4 பேத்துக்கு காணவே காணாது. உலக்கு திணை எடுத்தோம்னு சொன்னா ஒரு குடும்பம் கூட நல்லா சாப்பிட முடியாது. ஒரு குடும்பத்துக்கே காணாது. ஆனா பகவான் உலக்கு திணை எடுத்து இந்த உலகமெங்கும் படியளந்து வருகிறார். அது எப்படி படியளக்க அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சந்தேகம். சரி என்று சந்தேகத்தோடு பகவானிடத்தில் கேட்கின்ற பொழுது கேட்கக்கூடிய வேளையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா அவருடைய மகிமைகளை எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா எடுத்துரைக்கின்றார்? ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி அம்மா ரெண்டோ தாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி தாயே மூணு ஆண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி எம்மா 4 ஆண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி தாயே 5 ஆண்டி 5 பஞ்சபூதங்களோ நான் தாண்டி எம்மா 6 ஆண்டி ஆண்டவனோ நான் தாண்டி தாயே 7 ஆண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி தாயே 8 ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி அம்மா 9 ஆண்டி நவகிரகமோ நான் தாண்டி பகவானே அம்மா நீ சந்தேகப்படுற? கேட்கலாமா? என்னோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியுமாட்டி? தெரியுமா தாய்? ஏ பார்வதி, என்ன இந்த பகவான் சரி நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன். ஆமா, தூணிலும் இருப்பேன் இந்த துரும்பிலும் இருப்பேன். அம்மா அடிக்கின்ற காற்றிலும் நான் தாண்டி இருப்பேன். சரி ஆகாயத்திலும் நான் தான் இருப்பேன். ஆகாயத்திலும் நான் இருப்பேன் அல்லவா? என்ன போய் சந்தேகப்படுறியோ? என்ன சந்தேகப்படலாமா தாய்? ஏ பார்வதி, இந்த உலகத்துல சரி சூரியன் சந்திரன் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? நோ இருக்கவே முடியாதுதானே? ஆமையா. அப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த பகவானுடைய வலதுகண் தான் சூரியன், சரி இடதுகண் சந்திரன். ஓ லெஃப்ட் சன் ரைட் நிலா இல்ல முலா மூன் ரைட் தான்பா. சரி ஏமா இடது வலது தெரியாதுமா. அதாவது வலதுகன் சூரியன், சரி இடதுகன் சந்திரன் சொல்லுகிறாரு. ஆமா என்னுடைய கண்ணை திறந்தாதான் இந்த உலகமே ஒரு வெளிச்சமா இருக்கும் என்று பகவான் சொல்லுதாரு. சொல்லக்கூடிய வேளையில பார்வதி அம்மாளுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தாதாமா அவ பொம்பளை. சந்தேகம் வரலன்னு சொன்னா அவ பொம்பளை கிடையாது. சந்தேகம் கண்டிப்பா வரணுமா? பெண்ணா பிறந்தவளுக்கு சரி எந்த ஏதோ இருக்கலாம், சந்தேகம் மட்டும் இருக்கவே கூடாது. ஆமா, சந்தேகம் பின்வாசல் வந்துச்சுன்னு சொன்னா சரி சந்தோஷம் பூரா பின்வாசல் வழி ஓடி போயிரும். அப்ப பின்வாசல் கெட்டாட்டி வீட்டுக்குள்ளே
முட்டிட்டு கிடக்கும். வீட்டுக்குள்ளேயும் முட்டுமா? ஆமா தாய். அம்மா சந்தேகம் மட்டும் படாம இருந்தா சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? ஆமா, இருவரும் கல்லற போகும் வர நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. சந்தேகம் என்பது இல்லன்னு சொன்னா. இல்லன்னு சொன்னா நம்ம வீட்டுக்காரலாம் அப்படியே தாய். என்ன? போன் அடிப்பா பாத்துக்கோ. போன் அடிப்பா வீட்டுக்காரி. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர லேட் ஆயிட்டுனா ஒரு 8 மணி ஆயிட்டுனா போன் அடிப்பா. சரி. அவ போன் அடிக்க நேரம் அவங்க போன்ல என்ன சொல்லுது? என்ன சொல்லும்? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்புடன் இருக்கிறார். தொடர்புடன் இருக்கிறார்னு வந்துட்டா பாதகத்தி சும்மா போன் அமைக்கிட்டு வச்சாலா? வைக்க மாட்டா. உடனே தங்கச்சிக்கு போன் அடிச்சு பாக்கா. அங்க தங்கச்சிக்கு போன் என்ன சொல்லுது? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவருடன் தொடர்புடன் இருக்கிறார். அப்ப என்ன நினைப்பா? அவ என்ன நினைக்கா? ஏன் பைத்தியக்கார மனுஷன் நம்மள விட்டுட்டு நம்ம தங்கச்சி கூட போயிட்டாலும் நினைக்கா. ஏன்னா ரெண்டு வட்டம் பேசும்போது பிஸின்னு வருது. அவ என்ன நினைப்பா? நினைச்சேன் அவன் வீட்டுக்கு வந்து பல்ல பல்ல காமிக்கும் போது நினைச்சேன் நம்பர் வாங்கியிருப்பான். உடனே சந்தேகப்பட்டிருந்தா பாதகத்தி. கரெக்டா இருக்கா? காரியத்துல கரெக்டா இருப்பா. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா சந்தேகம் என்பது வரவே கூடாது. சந்தேகம் என்பது கொடிய நோய் பார்த்து. சரி. ஆனா பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம் வருது. அவளுக்கு வருமே. என்ன இவர் வலதுகன் சூரியன் இதுகன் சந்திரன் சொல்லுகிறாரு. கண்ணை திறந்தாதான் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுதாரு. சரி, நம்ம ஒண்ணு செய்வோம். என்ன செய்யணும்? பின்னாடி ஓடி போய் ஒரு கண்ணை பொத்தி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாப்போம். உலகம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா அப்ப தெரிஞ்சிரும்ல பகவான் என்று பகவானையே பரிசோதித்து பார்க்க வேண்டும். சரி. பார்வதியால் ஓடோடி வந்து பகவானுடைய இரு கண்களையும் பொத்திட்டான். சரி. பகவானுடைய கண்ணை பொத்தியதால் பார் உலகம் எல்லாம் இருளாச்சு. இந்த பார் உலகம் எங்கோ இருளாச்சு. அந்த ஈசங்கண்ணை பொத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளாய் போய் கிடக்கிறது. ஆமோ ஆமம்மா பார்த்தார் பகவான். சரி. பார்வதிக்கு எவ்வளவோ உட்கார்ந்து எடுத்துரைச்சு பார்த்தோம். ஆமா, எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அதான் சொல்லி இருக்கான். இன்னர கட்சி எழுத்தர கட்சாலும் பெண் புத்தி பின் புத்தி. பெண் புத்தி பின் புத்தியா? ஆமோ ஆமத்தங்க. ஆமா. சரி. அப்ப பார்த்தார் பகவான். என்ன செய்கிறார்? பார்வதிக்கு எவ்வளவோ சொன்னோம். சரி. கண்ணை திறந்தாதான் உலகமே வெளிச்சமா இருக்கும்னு சொன்னோம். அப்படி இருந்தும் கண்ணை பொத்திட்டா. கண்ணை பொத்தியதால் உலகம் எல்லாம் இருளாய் கிடக்கிறது. உலகம் எல்லாம் இருளாய் இருக்கு. இருளை கண்ட மானிட மக்கள் தவிப்பார்கள் என்று சொல்லி அந்த மானிட மக்களுக்கு ஆண்டவன் எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா கொடுக்கின்றார்? உச்சி